பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மில்டன். இந்தியா அலைன்ஸ் திமுக காங்கிரஸ் கூட்டணி போன தேர்தல்ல இந்த அளவுக்கு பெரிய அளவிற்கு விமர்சனமாகவோ விவாதமாகவோ மாறவே இல்லை. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அவ்வளவு எளிதா இந்த கூட்டணியை ஒன்னு சேர்த்து ஒரு தேர்தலை சந்திக்க வைக்கிறது வாய்ப்பு குறைவு அப்படின்றது மாதிரியே பல தோற்றத்தை பல்வேறு தரப்புல இருந்து வந்த கருத்துக்களால நம்மளால புரிந்து கொள்ள முடிந்தது. குறிப்பா காங்கிரஸில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் பேசியதும் கூட அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக இருந்தது. தொடர்ச்சியா அந்த விவாதங்கள் போய்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு சென்னையில் நடந்த இந்தியா டுடே கான்க்ளேவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை குறிப்பிட்டிருக்கிறாரு. பல நாட்களாக திமுக தரப்புல இருந்து பல்வேறு அமைச்சர்கள் பேசியிருந்த போதும் முதல்வர் தரப்புல இருந்து எந்த வார்த்தையும் வராம இருந்தது. அந்த பதிலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சியில் பங்கு காங்கிரஸ் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, அது எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. அந்த அவங்க யாரு அப்படிங்கறதுல இருந்து பல கேள்விகளும் பேச வேண்டியதாக இருக்கிறது. ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா முதல்வருடைய இந்த உரைய? இல்ல, அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு அப்படின்னு பொருள் கொள்ளலாம், அல்லது இந்த கோரிக்கையை எழுப்புகிறவர்களுக்கும் தெரியும் இது அப்படின்னு சொல்லலாம். அப்போ தெரிந்து கொண்டே அவர்கள் இந்த கோரிக்கையை வேண்டும் என்றே எழுப்புகிறார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தமாகுது. வேண்டும் என்றே எழுப்புகிறார்கள்னா ஒரு எம்பராஸ்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக சொல்றாங்கன்னு அர்த்தமாகுது. எம்பராஸ்மெண்ட்டை கொடுக்கறதாக இருந்தா கூட்டணிக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை, அரசியலை தாண்டி அரசியலை கடந்து ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர் போன்றவர் அப்படின்னு சொல்றாரு. அரசியலை கடந்துன்னா எங்க கூட கூட்டணியில இருந்தாலும் சகோதரர் தான், இல்லை என்றாலும் சகோதரர் தான் அப்படிங்கிற பொருள்ல சொல்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்காது. ஆனா ரொம்ப தெளிவாக சொல்ற இன்னொரு லைன், எங்கள் உறவை பிரிப்பதற்கு, கூட்டணியை பிரிப்பதற்கு சிலர் சதி செய்கிறார்கள், அதை பற்றி நானும் கவலைப்படல அவங்களும் கவலைப்படல அப்படின்னு சொல்றாரு. அங்கதான் சதிகளை பற்றி கவலைப்படவில்லை அப்படின்னா சதிகளால எங்களை பிரிக்க முடியாதுங்கிற பொருள் அதுல வருது. அந்த சதிகளை அப்படி பொருளா இல்ல அவங்க அதை பத்தி கவலைப்படல, அப்படி ஒரு சதி நடக்குதுன்றது தெரிஞ்சு அவங்க கவலைப்படல அப்படிங்கிற மாதிரி பொருள் வராதா? அது அவங்க கவலைப்படலைன்னு சொன்னா ரைட்டு. அப்போ நாங்களும் கவலைப்படல அப்படின்னு சொல்றது எப்படி? ஒருவர் உங்களை பிரிப்பதற்கு சதி செய்கிறார்னா அந்த சதியை வெற்றி பெற விட வேண்டுமா இல்ல தோற்கடிக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வருது இல்ல? வருது. அதுலதான் அவங்க குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க, திமுகவும் அதுக்கு தயாரா இருக்கிறதுனாலதான் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை குழுவை நியமிக்கிறதுல தாமதம் கொடுத்துறது, மித்த விஷயங்களை பேசுறதுக்கு, ஷீட் ஷேரிங்க பத்தி பேசுறதுக்கு தயாரா இல்ல, நாங்க குழுவை வச்சு ரொம்ப நாளா தயாரா இருக்கிறோம், பேச அழைக்க மாட்டாங்க அப்படின்ற வாதங்கள்லாம் முன்வைக்கும் போது ரெண்டு பேருமே அதை பத்தி கவலைப்படல அப்படிங்கிற பொருள் அதுல வராதா? ரெண்டு பேரும் கவலைப்படலைங்கிற பொருள் அதுல வராது. ஏன்னா கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை குழு நீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடியே அமைச்சிட்டீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகள் கழிச்சு 4 ஆண்டுகள் கழிச்சு வரக்கூடிய தேர்தலுக்கு எங்க கூட இன்னும் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு 3வது வருஷத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? என்ன உங்களை யாரு எவ்வளவு சீக்கிரமாக ஒரு குழுவை அமைக்க சொன்னா? எப்போ கடந்த காலங்கள்ல 2021 தேர்தல்ல எப்போ நீங்க குழு அமைச்சீங்க? பிப்ரவரி 26ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிடுகிறது. அன்னைக்குதான் திமுக ஒரு பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்குது. அதற்கு முன்னால ஒரு மார்ச் 12ஆம் தேதி 2016 தேர்தல்ல, சட்டப்பேரவை தேர்தல்ல மார்ச் 12ஆம் தேதி குழு அமைக்கிறாங்க. மார்ச் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ அல்லது அந்த 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ தேர்தல் ஆணையம் அறிவிப்பு கொடுக்குது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இவங்க அறிவிக்கிறாங்க. இதுதான் கடந்த 2 சட்டப்பேரவை தேர்தல்ல இருக்கும்போது மறுக்கல. ஒரு நிமிஷம், இந்த இரண்டும் பிஜேபியோட ஒரு கூட்டணி, சிபிஐ சிபிஎம்மோட ஒரு கூட்டணி, காங்கிரஸ் இப்பதான் புதுசா வந்திருக்கு, அதனால இது இவ்வளவு லேட் பண்றாங்களே அப்படின்னு ஒரு புதிய அனுபவமாக அவங்க கேட்டாங்கன்னா இதை புரிந்து கொள்ளலாம். ஆனா 2006 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி திமுக, 2011 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி திமுக, 2016 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி, 2021 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி. இவ்வளவு இதற்கு முந்தைய 4 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவோடு கூட்டணி இருந்து நடைமுறைகளை முழுமையாக தெரிந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி
இப்போது ஏன் இப்படி அடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் அதுல கேள்வி. நீங்க குறிப்பிட்டது சரிதான். அதுல என்ன ஒரு மாற்று கருத்து அவங்க வைக்கிறாங்கன்னா, சொன்ன தேதி எலெக்ஷன் தேதி அறிவிச்சதுக்கு உடனடியாக குழு அமைக்கிறது அப்படிங்கிறது கடந்த காலங்கள்ல ப்ரொசீஜர் படி பண்ணியிருக்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அந்த குழுவை அமைப்பதற்கு முன்பாகவே எத்தனை சீட்டுங்கிறத ஏற்கனவே எங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க முதல்ல எல்லாம். இந்த முறை அதுவும் பேசல அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கேள்வின்னு காங்கிரஸ் தரப்பு கேட்கறாங்கல்ல. யாரு முடிவு பண்ணணும்? டி.கே.எஸ். இளங்கோவனும் ஆர்.எஸ். பாரதியும் முடிவு பண்ணி அவங்க கிட்ட நம்பர் சொல்லிடுவாங்களா? முதலமைச்சருக்கு அசெம்பிளி நடந்துட்டு இருக்குதா, நடக்கலையா? இதற்கு முன்னால உண்டான தலைமைகள்ல எதிர்க்கட்சியாக இருந்திருக்கலாம். அவருக்கு முன்கூட்டியே நீங்க பேசி இருக்கலாம். இப்ப இந்த ப்ராசஸுக்குள்ள தலையை கொடுக்கறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்குள்ள அரசு திட்டங்கள் அறிவிச்சு செயல்படுத்துற வேலைகளை செய்தாகணும். லாஸ்ட் பட்ஜெட் போடணும், இன்டரிம் பட்ஜெட் போடணும். அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கு பார்ட்டி மிஷினரியே சில இடங்கள்ல சில வேலைகளுக்காக முடுக்கி விட்டுருக்காங்க. அந்த வேலைகளை ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு வந்து நிறுத்தணும். அது அவ்வளவும் அவங்களுக்கு வேலையாக இருக்கு. அந்த வேலையை முடிச்சிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்குள்ள அவங்க தயாராகி வந்துருவாங்க. ஏன் காங்கிரஸுக்கும் தொகுதி முன்னாடியே சொல்லிட்டா, கவுண்ட சொல்லிட்டா, அதுக்கு ஏத்த கேண்டிடேட்டை தேடணும், அவங்கள பிளேஸ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும். அப்ப அந்த ஸ்பேஸையும் கன்சிடர் பண்ணணும்ன்றது காங்கிரஸ் உடைய வாதமா இல்லையா? எந்த தொகுதியில போட்டியிட போறோம் அப்படிங்கிறது, கொளத்தூர்ல தான் திமுக தலைவர் போட்டியிட போறாரா இல்லையாங்கிறது எப்ப முடிவாகும்? கொளத்தூர் தொகுதி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு கொளத்தூரை எல்லா கட்சிகளும், கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கொளத்தூரை கிளைம் பண்ணாம முடிவானதுக்கு பிறகுதானே அது முடிவாகும். அப்போ ஒவ்வொருவருக்கும் உண்டானது தானே. அது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல கால் பதிக்க கூடாது, அவர்களுக்கு மௌனமாக அங்கீகாரம் கொடுத்துட்டு இருக்கிற அதிமுக ஜெயிக்க கூடாது அப்படின்னு கீழே வேலை செய்யறதுக்கு உங்களை எது தடுக்குது? அந்த தொகுதி உங்களுக்கு கொடுத்தாதான் அந்த இடத்துல போய் வேலை பார்ப்பீங்களா? அப்படி ஒவ்வொரு கட்சியும் அந்த மாதிரி உட்கார்ந்துட்டா எந்த கட்சியாவது ஜெயிக்க முடியுமா கூட்டணியில? என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி பேசுறீங்க? ஆல் இண்டியா லெவல்ல பார்ட்டி நடத்திட்டு இங்க வந்து வகுப்பெடுக்க வரீங்களா என்ன? இல்ல, தமிழ்நாட்டுல அவர்களுடைய வாக்கு சதவீதமும் அவர்களுடைய கட்சியினுடைய பலமும் குறைவுன்றத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. அவங்க தனியா நின்று ஜெயிக்க முடியும்லாம் எங்கேயும் அவங்க கிளைம் பண்ணல. இல்ல, அவங்க ஒரு பவர்ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறோன்றத டிக்ளேர் பண்றாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய கணிசமான ஏரியால அவங்க ஒர்க் பண்ண போறாங்க. அந்த ஏரியாவை முன்னாடியே சொல்லிட்டா அதுக்கேற்ற கேண்டிடேட்டையாவது ரெடி பண்ணுவாங்கல்ல. அவங்க கேண்டிடேட்டை எப்படி ரெடி பண்ணுவாங்க, எந்த மாதிரி வேலை செய்வாங்கங்கிறத நாங்க பல மாநிலங்கள்ல பார்த்திருக்கிறோம். சமீபத்துல நடந்து முடிந்த பீகார் தேர்தல் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அல்லது இங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே சொல்லணும்னா, எவ்வளவு நாளைக்கு முன்னாடி சொன்னாலும் சுதாவை எப்போ நீங்க வேட்பாளராக மயிலாடுதுறையில நிறுத்தினீங்கிறது தெரியாதா எங்களுக்கு? வேட்புமனு தாக்கல் செய்வது நிறைவடைய போற நேரத்துல 5 மணிக்கு வேட்புமனு தாக்கல் நிறைவாகுதுன்னா நீங்க ஒரு 3 மணிக்கு மேல வந்து தாக்கல் செய்யத்தானே அனுமதிக்கிறீங்க. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற புல்ஸ் அண்ட் பிரஷர்ஸ் என்னங்கிறது தெரியாதா? கட்சியை என்னைக்காவது நீங்க நிம்மதியா நடத்த விட்டுருக்கீங்களா? இப்பவும் நீங்க பேசுறது எல்லாம் என்ன அர்த்தம்? பி. சிதம்பரம் பேசுறதுக்கும் நீங்க பேசுறதுக்கும் இடையில வேறுபாடு வருவதற்கு காரணம் என்ன? செல்வ பெருந்தகை பேசுறதுக்கும் மாணிக்கம் தாக்கூர் பேசுறதுக்கும் இடையில வேறுபாடு வருவதற்கு காரணம் என்ன? ராகுல் காந்தி அல்லது மல்லிகார்ஜுன கார்கே இது தொடர்பாக என்ன சொல்லி இருக்கிறாங்கிறது யாருக்கு தெரியும்? இல்ல, அதனாலதானே அவங்களும் கேக்குறாங்க. நாங்க சொல்ற கருத்துக்கு மறுப்பு இருந்தா வெளிப்படையா அவங்க பேசியிருப்பாங்கல்ல. காங்கிரஸ் ஆதரவாளர்கள் சொல்ற கருத்துமே ராகுல் காந்தி எங்கேயாவது வெளிப்படையா வந்து இப்படி பேசாதீங்கன்னு எதுவும் சொன்னாரா? அப்புறம் நாங்க பேசுறதெல்லாம் வந்து ராகுல் காந்தியை மீறி ஏதோ ஒரு சதி, ஏதோ ஒரு திட்டமிடப்பட்ட சதி, யாரையோ இந்த கூட்டணியை உடைப்பதற்காக சதி செய்கிறவர்கள் RSS காரர்கள் அப்படின்னு முத்திர குத்துறீங்க அப்படிங்கறதானே அவங்க வைக்கிற வாதம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில உங்களுக்கு என்ன சார் ரோல்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட் என்ன சொல்றாரு? நீங்க சொல்றதுக்கு நேர் மாறாக அவர் சொல்றாரு. பி. சிதம்பரம் தான் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியினுடைய ஐகான். காங்கிரஸ் கட்சியினுடைய ஐகான் மட்டும் இல்ல, பி. சிதம்பரம் தமிழ்நாட்டின் ஐகான்கள்ல ஒருவர். அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்காரு. அவர் வந்து என்ன பேசுறாரு? நீங்க மாணிக்கம் தாக்கூர் பேசுற கருத்தையா பேசுறாரு? இல்ல, செல்வ பெருந்தகையும் டிக்ளேர் பண்றாருல்ல, நேத்து உடனடியா ஒரு குழு அமைங்க, அது தாமதிக்கிறது சரியா இல்ல அப்படிங்கிற வாதத்தை செல்வ பெருந்தகையும் எண்ட் ஆஃப் தி டே அந்த பாயிண்ட்க்கு வந்து நின்னுட்டார்ல. இல்ல, தாமதம்ங்கிற முடிவு உங்களுக்கு எப்படி சார் வருது? கடந்த காலங்கள்ல என்னைக்குமே அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி கடந்த 2 தேர்தல்கள்ல பண்ணலையே. அப்புறம் தாமதம்ங்கிற முடிவு ஏன் வருது?
நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்கிறது உங்க அழுக பொறுக்க முடியாம தான் அவங்க வந்து நேத்து ராத்திரி சொல்றாங்க 22ஆம் தேதியில இருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும். நடுவுல 1000 பிரச்சனை இருக்குது. எந்த பிரச்சனையிலயாவது வந்து ஃபீல்டுல நிக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனை சீட்டு வேணுங்கிறதுக்கு மட்டும் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுல மாணிக்கம் நாம தாகூர் இன்னைக்கு முதலமைச்சர் பேசினதுக்கு பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்றாரு. 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாமல் விட்டது நாம் காங்கிரஸ் செய்த தவறு. கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறத மக்கள் முடிவு செய்வாங்க அப்படின்னு பதிவு செய்றாரு. நேற்று வரை அவங்க பேசினது எதுவுமே என்ன பாதிக்கலன்னா இந்த சென்ஸ் ஒரு ஸ்பெக்டேட்டரா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கிறவராக ராகுல் காந்திக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை மீறி இந்த ஆட்கள் பேசுறது எதுவும் வராது அப்படின்னு நான் முழுமையாக நம்பினேன். இவங்க மிஸ்சீஃப் பண்றாங்கன்னு நான் நினைக்கல. டெமோக்ரஸில டிஃபரன்ஸுக்கு டிசென்ட்டுக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த டிசென்ட் அவங்க வெளிப்படுத்துறாங்க. மிஸ்சீஃப்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கலாமா சார்? மிஸ்சீஃப் பண்றாங்க இல்ல யாருக்கிட்ட வைக்கிறாங்க? அதான் டிசென்ட்டுக்கு ஜனநாயகத்துல இடம் இருக்குன்னு நேற்று வரைக்கும் நினைச்சேன். இன்றைக்கு முதலமைச்சர் பேசி முடிச்ச உடனேயே அவருடைய கருத்துக்கு பதில் ஒண்ணு சொல்றாங்கல்ல, அது மிஸ்சீஃபா தெரியுது. இதுவரைக்கும் எனக்கு மிஸ்சீஃபா தெரியல. ஜனநாயகத்துல திமுக பாக்குற மாதிரியே காங்கிரஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. காங்கிரஸ் தலைமை பார்க்கிற மாதிரியே கேடஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கு. எல்லாமே ஜனநாயகத்துல சகஜம்தான். பட் வி கேன் ஹேண்டில் அப்படின்னு நினைச்சேன். மேலும் ஜனநாயகமாக அவர்களுக்கு உரிய மரியாதையையும் அங்கீகாரத்தையும் கொடுப்பதன் மூலமாகத்தான் ஜனநாயக ரீதியாகத்தான் அதை ஹேண்டில் பண்ணணும். பேசினா பேசிட்டு போறாங்கன்னு நினைச்சேன். நான் பார்ட்டிக்காரன் கிடையாது, நான் வெளியில இருந்து பாக்குறவன். எந்த பார்ட்டியும் கிடையாதுனால நான் வெளியில இருந்து பாக்குறேன். நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் பேசிய பேச்சுக்கு உடனடியாக கவுண்டர் கொடுக்கிறாருல்ல, மக்கள் கவனித்துக் கொள்வார்கள், 2006 காங்கிரஸ் செய்தது தவறு அப்படின்னு சொல்றாருல்ல, இது வந்து மிஸ்சீஃப். அதை கவுண்டர் பண்ணலாம், அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனா அது வந்து மிஸ்சீஃப் தான். அப்ப இப்போ கவுண்டர் பண்ண முடியாது. கூட்டணி ஆட்சிக்காக காங்கிரஸ் அன்னைக்கு வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க போய் அதுக்கு பிறகுதானே ஆட்சி அமைக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற வாதம் தானே அது அதனுடைய பொருளாகுது. ரொம்ப அடிப்படையிலே ரொம்ப தப்பானது. காங்கிரஸ் மட்டும் திமுகவோட கூட்டணியில இல்ல, பாமக இருந்தாங்க. காங்கிரஸ் இல்லாமலே பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல எந்த பிளாக் வெளியில போனாலும் இன்னொரு பிளாக்கை வச்சு அவங்களால ஆட்சி செய்ய முடியும். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆதரவு கொடுத்தா தான் திமுகவுக்கு மெஜாரிட்டிங்கிற நிலைமையில எல்லாம் இல்ல. அதனால தனித்தனியாக யாருமே வந்து அந்த பிளாக்மெயிலிங்க பண்ண முடியாது, டிக்டேட் பண்ண முடியாதுங்கிற நிலைமையில அந்த அலையன்ஸ் இருந்தது. மக்கள் கொடுத்தாங்க தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க, உண்மைதான். கூட்டணி ஆட்சிக்கான தீர்ப்பு தான், திமுகவுக்கு பெரும்பான்மையாக கொடுக்கல. ஆனா கூட்டணி நாங்க எங்களுடைய ஆதரவோடு நீங்க ஆட்சி அமையுங்கள் அந்த கட்சி வந்து விடும்போது அதுல என்ன இருக்கு? சோனியா காந்தி கிளைம் பண்ணாங்களா? EVKS இளங்கோவன் இங்க பேசினாரு, லோக்கல் காங்கிரஸ் பேசிச்சு, சோனியா காந்தி பேசினாங்களா? இல்ல, அதுதானே சந்தேகத்தை வலுக்குது. எதையாவது அவங்களும் பேசணும்ல. அவங்க பேசாம இருக்கிறது இவங்களெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு சமமாகலையா? வேடிக்கை பார்க்கறது இல்ல, அது வந்து அந்த கட்சியில உள்ள இருக்கக்கூடிய ஜனநாயகம். அது உங்களுக்கு புரியாது. நீங்க வந்து ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யறவங்களுக்கு அது புரியாது. எல்லா முடிவுகளையும் பேசி பேசி கடைசியில முடிவு எடுக்கிற கட்சியில இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை அந்த கட்சிக்காரங்களால மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அதனால சோனியா காந்தி எடுத்த முடிவை இன்னைக்கு இவர் தவறுன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். அது போக காங்கிரஸ் தான் அந்த கூட்டணியில சேர்த்துக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? சிபிஐ சிபிஎம்மோட ஆதரவு இருந்ததுன்னா கலைஞரால ஆட்சி அமைக்க முடியும்னா அவங்கள கூப்பிடுறாரு. அவங்க எங்களுக்கு அது நோக்கமே கிடையாது, உங்க கூட கூட்டணியில எல்லாம் நாங்க ஆட்சியில பங்கு பெற மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க கொடுக்குற வெளியில இருந்து கொடுக்குற ஆதரவோட அவர் தொடர்ந்துட்டு போறாரு. PMK அதே மாதிரி கேட்கிறாரு, அவங்களும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டா ஆட்சி நடந்துட்டு போகுது. உங்களை கூப்பிடணும்னு என்ன இருக்கு? நிபந்தனையற்ற ஆதரவு அவங்க கொடுத்துட்டாங்க. காங்கிரஸால மாணிக்கம் தாக்கூரும் அவங்க மூதாதையர்களும் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சிருந்தாலும் அன்னைக்கு ஆட்சியில் இடம் கிடைச்சிருக்காது. ஏன்னா பாமகவும் கம்யூனிஸ்டுகளும் வெளியில இருந்து ஆதரவுங்கிறதுல உறுதியா இருந்துட்டாங்க.
அந்த உண்மை நிலையெல்லாம் மறைச்சிட்டு நீங்க ஏதோ பெருந்தன்மையோட கலைஞருக்கு ஆட்சிகள் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்த மாதிரி பேசுறது அயோக்கியத்தனம். ஒன்றிய அரசுல மட்டும் நீங்க ஆட்சியில பங்கு வாங்கிக்கிறீங்களேன்னு அதிமுகவையும் திமுகவையும் கேக்குறாங்க. நீங்க பெரும்பான்மை இல்லாம இருக்கிறதுனாலதானயா இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனாலதான் அவங்க கேக்குறாங்க. அததான் மாணிக்கம் தாகூர் சொல்றாரு, மக்கள் தீர்மானிப்பாங்க, பெரும்பான்மை இல்லாம இருந்தா நாங்க அப்ப கேட்க போறோம். அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி என்ன இன்னைக்கு ஏன் கத்துறீங்க? திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க கேக்குறீங்க இப்போ. ஆமா, அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்க. உங்களுக்கு கிடைக்காது சார், எங்களையும் சேர்த்தா தான் சார் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லுங்க. தேவையா இருந்தா கூட்டணிக்குள்ள வச்சுக்கிறாங்க, அல்லது நீங்க இருங்க, இல்லைன்னா வெளியில போங்க. இவ்வளவு அதிருப்திகளோட இருந்தா இருக்கலாம், இல்லாட்டி கிளம்பி போலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட தேர்தல் களத்துக்கு வந்தா அது பொருந்தாத கூட்டணியா தான் இருக்கும். 2016 தேர்தல்ல எப்படி இந்த கூட்டணி வந்து ஜெல்லாவாம இருந்ததோ அது போல ஜெல்லாவாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படாது. 16லயும் ஒன்னும் ஜெல்லாகாம இல்ல. அவங்க நிக்கிற இடத்துல எல்லாம் தோத்து போனாங்க, அவ்வளவுதான். ஜெல்னஸ்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. 14ல தனியா போய் நின்னுட்டு அடிபட்டு உடனே 16 சட்டப்பேரவை தேர்தலுக்கு கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் பொலிட்டிக்கல் அப்சர்வராவே இப்போ ஒரு அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணியில வெளிப்படையா அதிமுகவில் இருக்கக்கூடிய பலரும் திராவிட இயக்க சிந்தனையில் இருக்கக்கூடிய பல நபர்களுமே கூட இப்படியே எடப்பாடி கையை முறிச்சுதான் அந்த கூட்டணிக்குள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்றத அதிருப்தியா வெளிப்படுத்துறாங்க. கணிசமா ரெட்டலைக்கு விழுகக்கூடிய வாக்கு வங்கியும் கூட பாஜக இப்படி ரோல் பண்ணி நம்ம கட்சியை சிதைக்குது, அதனால நம்ம அதிமுகவுக்கு ஓட்டு போட வேணாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வரக்கூடிய நபர்களையும் நம்மளால பார்க்க முடியுது. நம்மளே பல நண்பர்களை பேட்டியாவும் எடுத்து போட்டுக்கிறோம். மக்கள் கருத்துக்கள்ல போகும்போது கூட அந்த விஷயங்கள் வெளிப்படையா தெரியுது, அது ஃபேக்டாவும் இருக்கு. அதே இது அப்படியே இங்க பொருந்தாதா? திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் இவ்வளவு தூரம் பஞ்சாயத்து பண்ணி அவங்கள கூட வச்சுக்கிட்டு அப்படின்னு காங்கிரஸில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்கள்ட்ட போய் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறமே அப்படின்ற ஒரு மனநிலையோடு அவங்க வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது தானே ஒரு அதிருப்தி, அப்படிங்கிறது தானே ஒரு பொருந்தா கூட்டணி அப்படிங்கிற சென்ஸ்ல வராதா? காங்கிரஸ் அப்படி டீல் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். காங்கிரஸ் அப்படி திமுகவினரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா மோடி அமித்ஷா இமேஜ் வேற, ராகுல் காந்தி இமேஜ் வேற. ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே இமேஜ் வேற. ராகுல் காந்தி சொல்றீங்களா, டு தி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சொல்றீங்களா? தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையில, தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனையோடு சேர்ந்து போகக்கூடியவங்க மல்லிகார்ஜுன கார்கேயும் ராகுல் காந்தியும். அந்த கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் அவங்க இந்த கிளையில இருக்கக்கூடியவங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு கிளைக்குள்ள இருக்கிறவங்க வேணா மோசமாக இருக்கலாம். மக்கள் வந்து ராகுல் காந்தியையும் மல்லிகார்ஜுன கார்கேயும் தான் பாக்குறாங்க. கட்சிக்காரங்க தானே சார் ஒர்க் பண்ணணும் கிரவுண்ட்ல. எந்த கட்சிக்காரங்க? காங்கிரஸ் வேலை பார்க்கணும். அவங்களுக்கு சீட்டு கொடுத்தா பொதுமக்கள், காங்கிரசுக்கு வாக்களிக்கக்கூடிய பொதுமக்கள் தான் முக்கியம். காங்கிரஸ் கட்சிக்காரங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு யார் வேலை செய்யறாங்க? திமுக காரங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் விடுதலை சிறுத்தைகளும் தான் வேலை செய்யறாங்க. அது ஓகே சார், பொதுமக்கள் ஓட்டு போட வைக்கிறதுக்கு இவங்க எல்லாம் வேலை பாக்குறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க போய் ஓட்டு போடுறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க தானே விருப்பப்படணும். காங்கிரஸ் கட்சிக்காரங்க தானே பொருந்துற மாதிரியான ஒரு சூழலை நோக்கி நகரணும். 2026 தேர்தலில் காங்கிரஸ் கட்சியே இங்க இல்லாம போனாலும் தமிழ்நாட்டுல திமுகவுக்கு தான் காங்கிரஸ் வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள். அதனால அது ஒரு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்பதே கொளுத்தி போடுறவங்க, கொம்பு சீவி விடுறவங்க, சதி பண்றவங்க, இந்த உறவை பிரிக்கணும்னு சதி பண்றவங்க, அவங்க எல்லாம் நீங்க இன்னும் அறிவாலயத்திலேயே அடிமைகளாக இருக்க போறீங்களா, இல்ல வந்து பனையூர் பங்குதாரர்களாக போறீங்களா அப்படின்னு கொளுத்தி போட்டுட்டு இருக்கிறாங்க, வெட்டிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா திமுகவுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு முடிவு சொல்லாம திமுகவுக்கு கடைசி நாள் வரைக்கும் தண்ணி காட்ட போறீங்களா அப்படின்னு சும்மா கொம்பு சீவி விட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த தேர்தல் என்ன தேர்தல்ங்கிறது முடிவாயிடுச்சு. ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசினுடைய அநீதிகளுக்கும் ஓரவஞ்சனைகளுக்கும் அடாவடித்தனங்களுக்கும் எதிராக தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிக்க போகின்ற ஒரு தீர்ப்பு. சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் இதுல பிரைமரியான பிரச்சனை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு இழைத்த அநீதிகள் தான் முதன்மையான பிரச்சனைன்னு மாறிடுச்சு தேர்தல். இதுல இந்தியா கூட்டணி அப்படின்னு அகில இந்திய அளவுல இந்த நிமிடம் வரைக்கும் ராகுல் காந்தியை பேச அனுமதி அப்படிங்கிற கோரிக்கையில இருந்து ராகுல் காந்தியை மேல நடவடிக்கைகள் எதுவும் பாயாமல் தடுப்பதற்கான அரணாக இருக்கிறது வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் எல்லா விதமான பணிகளையும் செய்துட்டு இருக்கிறது திமுக முதன்மையானது. அதுல அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொள்ளாமல் இங்கு வந்து அடாவடித்தனமாக யாராவது சிலர் ஏதாவது முடிவெடுத்தார்கள் என்றால் அந்த கட்சியில பாதி பேர் இங்க இருப்பாங்க, பிரிந்து இவங்க முடிவோட ஒத்து போக மாட்டாங்க. ஜனநாயக காங்கிரஸ்
ஏதாவது ஒண்ணு காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வரலாம். அல்லது கட்சியே போனாலும் வாக்களிக்கக்கூடியவர்கள் அந்த செக்யூலர் ஸ்டாண்டுல மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக திமுக தலைமையிலான கூட்டணியை மட்டுமே பார்த்துட்டு நின்றுவாங்க. பட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல நடக்கக்கூடியது. அப்படி எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். கூட்டணிக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய கொள்கையே இல்லை அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லுது. அவங்க அதுல எல்லாம் தெளிவான பார்வைகளை என்னைக்கோ வச்சிருக்காங்க. இடது முன்னணின்னு தனியாக ஒரு பார்வை, இடது ஜனநாயக முன்னணின்னு தனியாக ஒரு பார்வை. அந்த ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு கூட்டணியை தலைமை தாங்கி நடத்துறதுக்கு நமக்கு தெம்பு இல்லாத இடங்களாக இருந்தால் அங்க ஆர்டினரியா ஒரு பார்ட்டிசிபேட் பண்றது, அந்த பகுதியில உண்டான கூட்டணி, அந்த மகா கட்பந்தன் பீகார்ல வச்சா அதுல ஒரு அங்கம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு தமிழ்நாட்டுல வச்சா அதுல ஒரு அங்கம், எம்பிஏன்னு மகாராஷ்டிரால வச்சா அதுல ஒரு அங்கம். அங்கெல்லாம் வேற வேற ரோலு. கேரளால எல்டிஎஃப், மேற்கு வங்கத்திலையும் திரிபுராலையும் எல்எஃப் அப்படின்னு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு லைன் வச்சிருக்கிறாங்க. அந்த லைன் படி அவங்க இருந்துட்டு போயிடுவாங்க. காங்கிரஸ் மாதிரி இவ்வளவு நியாயம் பேசுறது 2006 தமிழ்நாட்டில் நடந்தது தப்பு அப்படின்னு சொன்னா 1991 மைனாரிட்டி கவர்மெண்டாக நரசிம்மராவ் காங்கிரஸ் ஆட்சி நடத்துச்சு. அது ரொம்ப நியாயமா? வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தவங்க எல்லாரையும் ஆட்சிக்குள்ள சேர்த்தீங்களா? அப்போ ஜனநாயக பூர்வமா யூபி கவர்மெண்ட் வரும்போது அவங்களும் கொடுத்தாங்கல்ல, மந்திரி சபை எல்லாம் கொடுக்குறாங்கல்ல. அது அந்த மெஜாரிட்டி இருந்ததா சார் காங்கிரஸுக்கு? சும்மா இந்த பூச்சாண்டி காட்டாதீங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி இருந்துச்சா? ஏதோ பெருந்தன்மையா கொடுத்தீங்களா நீங்க எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும்? பெரும்பான்மையாக நீங்க காங்கிரஸோ பிஜேபியோ பெரும்பான்மையை வச்சிருந்து திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்கோ என்னைக்கு கொடுத்திருக்கீங்க பதவி? 14 பெரும்பான்மையோட தான் இருந்தாரு. அதிமுக அந்த ஓபிஎஸ் ஓட பையன் ஜெயிச்சார்ல, அவருக்கு அமைச்சரவை கொடுத்தீங்களா? அல்லது ராஜ்யசபால அதிமுக எம்பி இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்தீங்களா? எடப்பாடி அதிமுகவுக்கு அது பிஜேபி பிரச்சனை, காங்கிரஸுக்கு என்ன? இல்ல பெரும்பான்மை இருந்தும் நான் கொடுக்கணும்னு கோரிக்கையினுடைய நியாயம் பத்தி பேசுறாங்கல்ல எல்லாரும். பெரும்பான்மை இருந்தாலும் கொடுக்கணும். ஜோதி பாசு மேற்கு வங்கத்துல கொடுத்த மாதிரி, சந்திரபாபு நாயுடு இங்க கொடுத்த மாதிரி, நரேந்திர மோடி பிற கூட்டணி கட்சிகளுக்கு ஒன்றிய அரசுல கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ கொடுத்தீங்களா? அதுலயும் தமிழ்நாட்டுக்கு வஞ்சனையா? வேற ஸ்டேட்டுக்கு கூட்டு போய் முருகனுக்கு கொடுத்தீங்க, அது ஓகே. அப்ப கணக்கு அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் கணக்குக்கு அவர் தமிழ்நாட்டு பிரதிநிதி இல்லை, அவர் வேற ஏதோ ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதி. திமுகவுக்கு நியாயம் சொல்வதற்கு பல அறிஞர்கள் வருவாங்க. இன்னைக்கு சாயங்காலம் வேணா பாருங்க எல்லா தொலைக்காட்சிகள்லயும் காங்கிரசினுடைய நியாயத்தை காங்கிரஸ் கோரிக்கையினுடைய நியாயத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதுக்கு வெளிப்படையா ராகுல் வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறதுல என்ன பிரச்சனை இருக்கு? இப்படிதான் இருப்போம், இதான் கூட்டணி, அண்ணன் ஸ்டாலின் கூட தான் அப்படின்னு சொல்றத ராகுலுக்கு என்ன தடை இருக்கு? ராகுல் யாரு சார் அந்த கட்சியில? ஒரு எம்பி சார், எதிர்கட்சி தலைவரா அவரை தானே சார், எல்லாருமா சேர்ந்து தானே சார். அது மக்களவையில மட்டும், அது மக்களவை சார், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்தியா கூட்டணிக்கும் ராகுல் தலைவர் இல்ல, ஒருங்கிணைப்பாளர் இல்ல, கன்வின்சிங் தானே ராகுல் தலைவர் இல்ல. ராகுல் தலைவர் முதல்ல ராகுல் பிரதமர் வேட்பாளர்னு டிக்ளேர் பண்றாரு ஸ்டாலின். இன்னமும் ராகுல பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்படுவதில் எந்த மாற்று கருத்தும் வைக்காதவர் முதலமைச்சர் ஸ்டாலின். சொந்த அண்ணன் மாதிரி எனக்கு அப்படின்னு ராகுல் தொடர்ச்சியா பேசுறாரு. அந்த அண்ணனுடைய கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி இருக்குன்னு உடனே டக்குன்னு ஆளா வாய்ஸ் கொடுத்து அண்ணனை எதிர்த்து பேசக்கூடாது, அண்ணன் சொல்றதுபடி நம்ம கூட இருந்து நாங்க முடிவு எடுத்துக்குவோம் சொல்றதுல என்ன தயக்கம் இருக்க போது? பார்ட்டியில இருந்து தானே சொல்லணும், நான் இண்டிவிஜுவலா எப்படி சொல்றது? சரி, அப்ப கார்கேவை சொல்ல வைக்கலாமே, சொல்லலாமே, அல்லது கார்கேவை கூட தன்னிச்சையா சொல்ல முடியுமே. சொல்ல வைக்கலாமே எல்லாம் சொல்றீங்கல்ல, அந்த போரத்துல முடிவு எடுத்தா தானே அவங்க சொல்லுவாங்க. அந்த முடிவு எடுக்கலைன்னா அந்த பிரச்சனை மேலையும் இருக்கு. அதை வச்சுக்கிட்டே முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா டுடே கான்க்ளேவ் சொல்றாரு, உறுதியாக நாங்க கூட்டணி இருப்போம். எதை வச்சு முடிவுக்கு வந்தாருன்னு கேக்குறாங்க. கூட்டணியை விட்டு வெளியில போறேன்னு அவங்க யாரும் சொல்லல. இங்க அதிமுக மாதிரி ஒரு தேர்தலுக்கு கூட்டணி, தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டணியில இருந்து வெளியே போறோம், அடுத்த தேர்தலுக்கு உள்ள சேர்றோம், அடுத்த தேர்தல் முடிஞ்ச உடனே வெளியில போறோம், ஒவ்வொரு தடவை உள்ள வர்றதுக்கும் வெளியில போறதுக்கும் ஏதோ ஒரு டீல் பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி இது இல்ல. 2018 இருந்து ஒன்னா போகுது. 2018 இருந்து ஏன் சொல்றேன்னா அங்கதான் விசிகேயும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் உள்ள வருது, மதிமுகவும் உள்ள வருது. அதற்கும் முன்னால 2004 இருந்து ஒன்னா தானே போறீங்க. இந்த மற்றவங்க எல்லாம் 14 பிரியுறாங்க. 14 மட்டும் தானே பிரேக்கு.
14ல மட்டும்தான் பிரேக்கு. மீதி அவ்வளவு 2004ல இருந்து 2009, 2019, 2024 4 தேர்தல். 2004, 2009, 2019, 2024 4 லோக்சபா தேர்தல். 2006, 2011, 2016, 2021 4 அசம்பிளி எலெக்ஷன். 8 எலெக்ஷன். ஒரே ஒரு எலெக்ஷன்ல மட்டும்தான் வெளியே போச்சு, கூட்டணியை விட்டு தனியாக நின்னுது. நீங்க தானே திமுகவோட 2.5 கலந்து இருக்கிறீங்க 2004ல இருந்து. திமுகவோட உறவுக்கு புதுசு திருமாவளவன், திமுகவோட உறவுக்கு புதுசு வீரபாண்டியன், திமுகவோட உறவுக்கு புதுசு சண்முகம், கமலஹாசன். நீண்ட உறவுக்கு சொந்தமானவங்க நீங்க தான். இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, பல விஷயங்கள் கேள்விகளா இருக்கு. கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் பேசுறாங்க, மேல இருந்து ஒரு பெரிய சவுண்ட் சப்போர்ட்டா இல்ல. ஆனாலும் தெளிவா ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்றாரு. என்ன சந்தேகம், 2026 தேர்தல்ல காங்கிரஸோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. உறுதியா சேர்ந்துதான் தேர்தலை சந்திப்போம்னு சொல்றாரு. அந்த முடிவுக்கு எப்படி வந்தாரு சார்? கூட்டணியில இருந்து வெளியில போறோம்னு அவங்க என்ன சொல்லல. பேச்சுவார்த்தையே எங்க கூட நடத்துன்னு கேட்டா, கூட்டணியில இல்லாதவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? கூட்டணிக்குள்ளதானே இருக்கீங்க. அப்ப உங்க கோரிக்கையே கூட்டணிக்குள்ள இருக்கோன்னு தானே சொல்லுது. டிக்ளேர் பண்ணிட்டு தான் அந்த கேள்வியே வருது. ஆட்சியில் பங்குங்கிறது எதிர்கட்சியோடவா பேச முடியும்? கூட்டணி கட்சியோட தானே பேச முடியும். அதுதான் பாயிண்ட்னு இருந்தா அதை எழுச்சி தமிழர் திருமாவும் கேட்க முடியும், கம்யூனிஸ்டுகளும் கேட்க முடியும்ல. அவங்களும் கூட்டணியில தானே இருக்கிறாங்க. ஆமா, அவங்க யாரும் கேட்கலையே. ஆமா, அதானே இப்ப இவங்க கேக்குறாங்கன்னா அது 2வது ஆப்ஷனும் இருக்கும் தானே. நீங்க எப்படி முடிவுக்கு வந்தீங்க கூட்டணியில இருக்கும்னு? கூட்டணியில இருக்காங்க, புதுசாக வர்றதுக்காக நெகோசியேஷனுக்கு வரல. பேச்சுவார்த்தையே கூட்டணியில இருக்கணுமா வேணாமான்ற முடிவுக்காகத்தான் தானே அவங்க வைக்கிற வாதம். அப்படி ஒரு டிக்ளரேஷன் எதுலயும் இல்ல. இந்த உரிமையோட பேசுறது, நீங்க வெளியில இருந்து இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்பவே அவ்வளவு பேரும் சேர்ந்து அடிச்சு அனுப்பியிருப்பாங்க. கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே பேசுறதுனாலதான் இவ்வளவு இந்த பேச்சு. நீங்க அதிமுக கூட்டணி மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருக்கிறோம், நீங்க திரும்ப அவங்களெல்லாம் அசம்பிள் பண்றது டீலிங் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்ததுன்னா அது வேற கதை. இது அப்படி இல்லை. இது ஏற்கனவே இருக்கிற கூட்டணி. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இன்னும் நீடிக்கிறது, இந்த நொடி வரை நீடிக்கிறது. ஆனா எங்களுக்கு பங்கு பெருசா வேணும்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான். அது ஒரு ஜனநாயகமான கேள்வி. அது குறித்து அவங்க கூட்டணிக்குள்ள முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது முடிவெடுப்பாங்க. ஆமா, அவங்க முடிவெடுப்பாங்க. பேச்சுவார்த்தைக்கான குழு வந்ததுக்கு அப்புறம் முடியும். 2 பேச்சுவார்த்தை குழுவுமே பேசி உடன்பாடு எட்டப்படவில்லை என்றாலும் மல்லிகார்ஜுன கார்கேயும் டிஆர் பாலுவும் பேசிட்டு, மல்லிகார்ஜுன கார்கேயும் கனிமொழியும் பேசிட்டு ஒருவேளை முடிவு எட்டப்படலாம். அது எல்லாமே நடக்கலன்னா ரியல் லீடர்ஸ் ஆஃப் தி பார்ட்டி, பிரசிடென்ட் அதெல்லாம் விட்டுருவோம். ரியல் லீடர்ஸ் ஆஃப் தி பார்ட்டி எம்.கே. ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் போன்ல பேசியோ நேர்ல பேசியோ முடிவாகலாம். அப்ப எல்லாம் சரியா போகும். கூட்டணியை விட்டு வெளியில போகும்னு நான் நினைக்கல. உறுதியாக கூட்டணியை விட்டு போகல அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிற ஒரு விஷயத்த இவ்வளவு பேசணுமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. சரிதான் சார். ஆனா தலைமை ஒரு விஷயம் உறுதியா இருந்தாலும் அததான் முதல்வரும் சொல்றாங்க, தலைவரும் உறுதியா இருக்கிறாங்க, மேல எங்க 2 பேருக்கு நல்லாவே தெரியுதுங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது. ஆனா கீழே இருக்கக்கூடியவர்கள் தான் கட்சியினுடைய முகங்களாக ஊடகங்கள்ல அவர்களுடைய கருத்துக்கள் தான் திரும்ப திரும்ப வரும்போது அந்த கேடர்ஸ் மத்தியில எழக்கூடிய கேள்விகளும் நம்ம விவாதிக்கப்பட வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படுது இல்ல சார்? அதான் நேற்று இதே கேள்வியை சன் நியூஸ்ல கேள்விக்கிழமை நிகழ்ச்சியில நான் எதிர்கொண்ட போது, அபிஷியலா காங்கிரஸ் ஹைகமாண்ட்ல இருந்து இந்த மாதிரி எந்த பேச்சும் வராத ஒரு சூழல்ல அந்த கட்சி மீதான விமர்சனம் செய்வதற்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு பதில் சொன்னேன். ஆனா இன்னைக்கு நான் மாறி இவ்வளவு கேள்விகளையும் முன் வச்சு பேசுறதுக்கு ரீசன் முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்ப உடனடியாக இம்மீடியட்டா பதில் சொல்ற ஒரு வேகம் இருக்குல்ல, அந்த வேகம் வெறும் ஜனநாயக உணர்வு, டிசென்ட் அந்த உணர்வோட மட்டும் இருக்கிறதாக நான் நினைக்கல. அதுக்கு பின்னால ஒரு டிசைன் இருக்குதுன்னு எனக்கு ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வு காரணமாகத்தான் உங்ககிட்ட விரிவாக பேசிட்டேன். நல்ல உரையாடல் சார். பல்வேறு விஷயங்களை காங்கிரஸ் தரப்பினருக்கும் திமுக தரப்பினருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு பேட்டியா அது அமைஞ்சது. ரொம்ப நன்றி சார். நன்றி.